இந்த மாலை வேளையில் நம்முடைய தேவைகளுக்காக எப்படி ஜெபம் பண்ணுவது என்று நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய தேவைகளுக்காக எப்படி ஜெபிப்பது. ஆமென், ஸ்தோத்திரம். அநேக ஜெபங்கள் இருக்கிறது. ஜெபத்தில் விசேஷமாக நம்முடைய தேவைகளுக்காக, ஆமென், தேசத்துக்கான ஜெபம், மற்றவர்களுக்கான ஜெபம் என்றெல்லாம் பல விதமான ஜெபம் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தேவைகளுக்காக, ஆமென், நமக்கு வேண்டிய தேவைகள், தேவை என்பது அநேக தேவைகள் இருக்கிறது. ஆமென், வேற பணம் மாத்திரம் இல்லை, பண தேவைகள் இருக்கிறது, சரீர சுகம் தேவைப்படுகிறது, பிள்ளைகள் வாழ்க்கையில் குடும்பத்தில் சில காரியங்கள் எதிர்பார்க்குறோம், அது நடக்கணும் என்று என்ன பண்ணுறோம், அதுக்காக என்ன பண்ணுறோம், வேண்டிக் கொள்கிறோம். அப்புறம் குழந்தை காரியத்துக்காக குழந்தை தேவைப்படுகிறது. ஆமென், குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக குழந்தை தேவைப்படுகிறது, அண்ணால் மாதிரி. அப்போ நம்முடைய தேவைகள், திருமண வாழ்க்கை, எல்லா வகையும் சேர்த்து சொல்லுகிறேன். நம்முடைய தேவைகளுக்காக எப்படி ஜெபிப்பது என்று இன்றைக்கு பார்க்க போகிறோம். எல்லா விதமான தேவைகள், மனதில் சமாதானம், குடும்பத்தில் சமாதானம், தனிப்பட்ட வாழ்க்கையில் பொருளாதார தேவைகள், எல்லா விதமான தேவைகள். ஒருவேளை இந்த மாலை வேளையில் தேவ பிள்ளைகளை அநேக விதமான தேவைகளோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உண்மையாகவே இந்த வார்த்தை மூலமாக கடவுள் பேசுவாராக. ஆமென். ஏனென்றால் வேதத்தை தியானிக்கும் போது இந்த வார்த்தை எனக்குள்ள அதிகமாக வந்து கொண்டே இருந்தது. ஆமென், இதை பேசும்படியாக. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த மாலை வேளையில் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இங்கே வந்திருக்கிறவர்களே, இதை பார்க்கிற தெய்வ பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவைகள் பலவிதமான தேவை. பாருங்கள், மனுஷனுக்கு இந்த உலகத்தில் ஏகப்பட்ட தேவைகள். தேவையில்லாத மனுஷன் யாருன்ட்டு சொல்ல முடியாது. ஆமென். நிறைய பணம் இருக்குதுங்க அப்படின்ட்டு அவங்கள போய் கேட்டு பாருங்க. அம்பானி இருக்கிறார், அவரு மகனை போய் கேட்டு பாருங்க, பணம் இருக்குது சார், சுகம் தேவை சார். ஆமென். வேற பணம் வச்சு இல்லை, சுகம் எனக்கு தேவைப்படும் அப்படின்ற. சரி, சுகத்தையும் பணத்தையும் வச்சிருக்கிறவங்க போய் கேட்டு பார்த்தா அவங்க மன நிம்மதி தேவை, மனது நிம்மதி தேவை. ஆமென். சரி, மனதில் இருந்தால் கூட சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்து குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்காது. அது தேவைப்படுது, குடும்ப சமாதானம் தேவைப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எல்லா வகையிலையும் நமக்கு சில காரியங்கள் இந்த உலகத்தில் தேவைப்படுகிறது. எல்லாம் சந்திக்க முடியுமா? சந்திக்க முடியும். கடவுள் சொல்லியிருக்கிறார். ஆமென். எல்லாம் தேவை சந்திக்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில் பணங்கள், சுகம், சமாதானம், சந்தோஷம், நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள், தேவை, எந்தெந்த தேவை இருக்கிறதோ அத்தனையும் சந்திக்க முடியுமா என்று பார்க்கும்போது கண்டிப்பாக சந்திக்க முடியும் என்று தேவன் சொல்றாரு. ஆமென். வேதத்தில் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். பல காரியத்தை சொல்றார், சந்திக்க முடியும். அப்போ எப்படி சந்திக்க முடியும்? அது குறித்து என்ன சொல்றாரு? எப்படி நம்ம ஜபித்து இவைகள்லாம் பெற்றுக்கொள்வது? ஆமென். சும்மா இருந்தால் ஆகாது. பாருங்க, ஜபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. ஆமென். எப்போதுமே கடவுள் சோம்பேறிகளுக்கு உதவி செய்வது இல்லை. நீங்கள் நீதிமொழி புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, சோம்பேறியே போய் எறும்பினத்தில் போய் அதன் வழியை பற்று நாணத்தை கற்றுக்கொள். அதுக்கு தலைவரும் பிரபுக்களும் இல்லாத இருந்தும் கோடை காலத்தில் என்ன பண்ணுது, சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பாருங்க. ஆமென். அப்ப என்ன சொல்றாரு? சோம்பேறிகளுக்கு உதவி செய்வதில்லை, ஜெபம் பண்ணாம அப்படியே இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதில்லை. கடவுள் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு, தேவனை தேடு. ஆமென், ஹல்லேலூயா. கடவுள் பார்த்து பாருங்க, கடவுள் பார்த்து பாரு. நம்ம ஜெபம் பண்ணுறதில்ல, பைபிள் வாசிக்கிறதில்ல, கடவுள் பார்த்துப்பா. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்க. கடவுள் நான் சொல்கிறேன், பூமியில் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நீ கொஞ்சம் வாயை திறந்து பேசு, என்னை தேடு, நான் சொல்கிறபடி பாதையில் என்ன பண்ண வா. அப்போ பாரு, உன் வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக 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 அதிகமாக நான் செய்கிறேன் என்று சொல்ற தெய்வ பிள்ளையே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ யோசித்து பாருங்க, கடவுள் இதை குறித்து என்ன சொல்றாரு என்று மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். நமக்கு தெரிஞ்ச வேத பகுதி தான்.
மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாரு என்று பாருங்க. ஜெபம் பண்ண எப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்று 6:5 அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரனை போல அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரனை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படிக்கு அவர் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமா உனக்கு பலன் அளிப்பார் சொல்றார். வெளிரங்கமான பலன் அளிப்பார்னா உன் தேவைகள் வெளிரங்கமாக சந்திக்கப்படும். ஆமென். அப்ப அது குறித்து சொல்ற ஜெபம் பண்ற விதமாவது நீ ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி கேட்கணும். நம்முடைய தேவைகளுக்காக தான் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. நம்முடைய தேவைகளுக்காக தான் இந்த இடத்துல சொல்றாரு. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலுப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ரொம்ப நேரம் சொன்னதையே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சொன்னதையே தொடர்ந்து, சில மொழிபெயர்ப்பில் அப்படிதான் போடுது, சொன்னதையே தொடர்ந்து என்ன பண்ணாத, சொல்லிக்கினே இருக்காத. அவருக்கு தெரியும், அப்பாவுக்கு ஆமென், நமக்கு என்னென்ன தேவை என்று தெரியும். அது சொல்லிட்டு சொல்றாரு, அவர்களை போல் நீங்கள் இருக்க வேண்டாம். அவர்களை போல் அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னென்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். கையை தட்டுங்க. என்னென்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். என்னென்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். ஆமென். அப்ப நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையா எந்தெந்த தேவை இருக்கிறதோ, மேல அந்த கெயின் கொஞ்சம் கம்மி பண்ணு. கெயின் எந்தெந்த தேவை இருக்கிறதோ எல்லாவற்றையும் கடவுளால் சந்திக்க முடியும். அதான் சொல்றாரு, உங்களுக்கு என்னென்ன தேவைன்ட்டு அவருக்கு தெரியும். அப்ப தெரிஞ்ச காரியத்தை கடவுள் சொல்றாரு, அவர் நமக்கு தேவைகள் உருவாக்குறதுக்கு முன்பாகவே இது தேவை என்று அவருக்கு தெரியுமா. அப்ப அதை சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று எங்களுக்கு தாரும். ஆமென். நாங்கள் எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆமென். எங்களை சோதனைக்குட்படுத்தாதபடி தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ள சொல்றார் பார். தீமையிலிருந்து, பொல்லாத இந்த உலகத்துல பிசாசு இருக்கிறான், அவன் கையில இருந்து என்ன பண்ணோம், நாங்க விடுதலை அடையும்படியாக எல்லா தீமையான காரியத்திலிருந்து பாதுகாக்கப்படணும். பாதுகாப்புக்காக சொல்றார். ஆமென். இப்போ தேவ பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி இது. ஆமென். அநேக காலமாக இதை முன்னாடியே பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு புதிய வெளிப்பாடோட இதை நம்ம பேச போகிறோம். என்ன, இன்றைக்கு 3 காரியத்தை பார்க்க போகிறோம். தேவைகளுக்காக எப்படி நாம் ஜெபிப்பது அப்படி என்று இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணணுன்ட்டு ஒரு மாடல் ப்ரேயராக தினம் பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்கிறாரு. விசேஷமாக அவர் தேவைகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக எப்படி ஜெபம் பண்ணுவது என்று அவர் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, அவர்களைப் போல் நீங்கள் செய்யாதிருங்கள். எவர்களைப் போல, அஞ்ஞானிகளைப் போல செய்யாதிருங்கள்.
உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு என்னென்ன தேவை என்று அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். ஆமென். அவ ஃபர்ஸ்ட் குறிப்பு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவைகளுக்காக நாம் ஜெபிப்பதற்கு வரும்போது ஒரு காரியத்தை உங்க மனதில் வைக்க சொல்றாரு. நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே எனக்கு என்ன தேவை என்பதை கடவுளுக்கு தெரியும். அதை அறிந்து கொள். எனக்கு என்ன தேவை? சுகம் தேவையா, பணம் தேவையா, சமாதானம் தேவையா, எது தேவையோ அது எனக்கு முன்பாகவே, நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியும். ஆமே. நம்ம மளிகை கடை லிஸ்ட் மாதிரி போயிட்டு அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன சொல்ற? அஞ்சாணிகளை போல செய்ய. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவைகளுக்காக நீ ஜெபிக்கும் போது சும்மா அதே சொல்லின்னு இருக்காது. ஒரு முறை என்ன பண்ணு, சொல்லும் போது அதை செய்வார் என்று நீ நம்புன்றாரு. ஹல்லேலூயா. ஏன்னா தேவை என்னென்ன தேவைன்ட்டு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியுமா? என்னங்க, எத்தனை பேர் தெரியும்னு சொல்றீங்க? ஆமென். உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை இருக்குன்னு அவருக்கு தெரியும். சமாதானம் தேவை என்பது அவருக்கு தெரியும். குடும்ப பிள்ளைகள் வாழ்க்கை சரியா இருக்கணும் என்பது அவருக்கு தெரியும். நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க எங்கே படிக்க போகிறாங்க, என்ன திருமணம் யாரை செய்ய போகிறாங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கு எந்த வயசில் குழந்தை பிறக்க போகுது, எப்படியெல்லாம் அவங்க வாழ போகிறாங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் மனதில் ஒரு காரியத்தை வைத்து ஜெபம் பண்ணு அப்படின்றாரு. அந்த காரியம் எது? நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே என்னென்ன தேவைன்ட்டு அவருக்கு தெரியும். ஆமென். நான் அவருக்கு தெரியாத ஒரு காரியத்தை சொல்ல போறதில்ல, தெரியாத ஒரு காரியத்தை சொல்ல போறதில்ல. ஏன்னா சில பேர் சொல்றாங்களே, ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்க, உங்களுக்கு தெரியாதா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், உங்களுக்கு தெரியாதா எனக்கு இதெல்லாம் தேவை என்று தெரியாதா, எனக்கு இவ்வளோ லட்சம் தேவை என்று தெரியாதா, எனக்கு சுகம் தேவை என்று தெரியாதா, உனக்கு தெரியாதா? அதான் சொல்ற, ரிப்பீட் பண்ணாத, தொடர்ச்சியாக அதை ரிப்பீட் பண்ணாத என்று சொல்றாரு. அதான் மேல சொல்றாரு பாருங்க, அவர்களை போல் நீங்கள் இருக்க வேண்டாம். யார மாதிரி? யார மாதிரி? அஞ்ஞானிகள். அப்படின்னா யாரு அவங்க? கடவுளை அவர்கள் சரியா அறியாதவர்கள். அவர்களும் என்ன பண்றாங்க? கடவுளை நோக்கி கேட்குறாங்களாம், கடவுளே எனக்கு இந்த தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குதுன்ட்டு. ஆனால் அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, சொன்னதையே கடவுளுக்கு தெரியாதுப்பா. கடவுளுக்கு இதை மறந்துடுறாரு ஆண்டவர். சில ஞாபகப்படுத்துவாங்க பார்த்தீங்களா, பிள்ளைங்க அப்பாவுக்கு கரெக்டாக வாங்கி வந்துருப்பா, வரும்போது மறந்துட போகிற, வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஐஸ்கிரீமோட வா, இதை வாங்கினு வா, அதை வாங்கினு வா அப்படி சொல்லுறது இல்லாமல் நடுவில் ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்? ஹல்லேலூயா, மறந்துட போகிறாருங்கப்பா. எவ்வளோ சொன்னாலும் இவர் மறந்துடுறாரு. சில பசங்க சொல்லுவாங்க, எவ்வளோ சொன்னாலும் இவர் மறந்துடுறாருப்பா. ஆமென். அவர் மறக்கிற அப்பா, இவர் மறக்காத அப்பா. அதுதான் ஆமென். இந்த அப்பா மறந்துடுவார், அந்த அப்பா ஒருபோதும் மறக்க மாட்டார். நம்ம கையை தட்டுங்க, ஹல்லேலூயா. அந்த அப்பா ரொம்ப நல்ல அப்பா. உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை முன்பாகவே அவர் அறிந்தவர். இந்த அறிவு நமக்கு வேணும்ட்டு கடவுள் விரும்புகிறாரு. அதான் சொல்றாரு, எப்பா நீ ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகள் போல அலப்பாதன்றார். சும்மா சொன்னதையே என்ன பண்ணாத, சொல்லிக்கினே இருக்காது, எனக்கு இது தேவை, இது தேவை, இது தேவைன்ட்டு. அண்ணால பார்த்து சொன்னார் பார்த்தீங்களா ஏலி. ஏன்னா அவங்க ஜபமா அப்படிதான், எனக்கு குழந்தை இல்லைன்ட்டு. அதான் சொல்லிட்டாரு, போ நீ யார்கிட்ட கேட்டிருக்கிற தெரியுமா? 2வது அதிகாரத்தில். அதனால தான் அவங்க ஜபமே மாறுது. ரொம்ப வருஷம் எல்கனா கூட வரும்போது தேவாலயத்தில் இதே புலம்பல் தான் உங்களுக்கு. உடனே ஏலி பார்த்துட்டு, என்னம்மா குடிச்சிட்டு புலம்பின்னு இருக்கிறியா? நீ யார்கிட்ட கேட்குற உனக்கு தெரியலையா? இஸ்ரவேலின் தேவன் கிட்ட நீ கேட்டு இருக்கிற. நீ போ, துக்கமுகமா இருக்காத, சும்மா ரிப்பீட் பண்ணாத.
வந்து 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 கடவுளுக்கு நீ ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லிக்கினே அதே சிந்தை அப்படியே, ஐயோ கிடைக்கல, இது வரலன்ட்டு இல்லை. நீ கடவுள்கிட்ட கேட்டல, இனி போய் என்ன பண்ணு, அதுக்காக நன்றி சொல்லு போன்றார். கையை தட்டுங்க நல்லா. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த மாலை வேளையில் சில காரியத்தை கடவுள்கிட்ட கேட்டிங்களா, அதுக்காக நன்றி சொல்லுங்க. அது கிடைக்க போகுது, அது வரப்போகுது, அதை அனுபவிக்க போகிறோம். அதை நீங்கள் உங்கள் கையில் தொட போகிறீங்க. கையை தட்டுங்க நல்லா. ஹல்லேலூயா. அப்போ அது தாங்க 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 என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அஞ்ஞானிகள் இப்படி தான் சொல்கிறாங்க. என்ன, அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களை போல் நீங்கள் இருங்கள் சொன்னாரா, இருக்காதீங்கன்னு சொன்னாரா? அந்த வசனத்தை பாருங்க, என்ன சொன்னாரு? செய்யாதீர்கள். அவர்களை போல் நீங்க செய்யாதிருங்க. ஏன் செய்யக்கூடாதா? உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் அவர்களை போல் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னென்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அந்த எண்ணத்தோடு கேட்டு அடுத்தது நன்றிக்கு போயிடுன்றாரு. ஹல்லேலூயா. வருது பார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக நன்றிக்கு போயிடு. ஏன்னா அவருக்கு தெரியும் கடவுள் எவ்வளோ அற்புதமாக தேவைகளுக்காக இப்படி தான் ஜெபம் பண்ணோன்ட்டு கற்றுக் கொடுக்குறாரு. என்னென்ன தேவைன்ட்டு அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் நன்றிக்கு போயிடு, கடவுளை துதிக்க ஆரம்பிச்சிடு, கடவுளோட உறவாட ஆரம்பிச்சிடு. ஏன்னா இன்றைக்கு பாருங்க, மனுஷர்களாகிய நம்ம ஒரு தேவைன்னா அதுதான் முன்னாடி வந்து நிற்குது, அப்படியே பெருசா வந்து நிற்குது. அதான் கடவுள் சொல்றா, எனக்கு தெரியும் நீ கேட்டத நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு செய்வேன், உன்னை ஒருபோதும் நான் ஏமாற்ற மாட்டேன், நான் மறக்க மாட்டேன். ஆமென். ஏன்னா சில தகப்பன்மார் மறந்துடுறாங்களே, அது மாதிரி நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இவர் மறந்துடுறாரு. சில தகப்பன்மார் ஏமாத்திடுறாங்களே, அது மாதிரி என்ன நினச்சிக்கிறோம், இவர் ஏமாத்திடுறாருன்ட்டு. சில தகப்பன்மார்கள் அவங்களால முடியாத போயிட்டுல, அதனால் என்ன நினச்சிக்கிறோம், இவராலேயும் முடியாது போலக்குது. நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சில தகப்பன்மார்கள் இதிலே ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணலாம். சில தகப்பன்மார்கள் அவங்க மறந்துடுறாங்க, அதனால் இவர் மறந்துடுறாரு அப்படின்னு நினைக்கிறோம். மறக்க மாட்டாரு. சில தகப்பன்மார்கள் ஏமாத்திடுறாங்க, அதனால் இவர் என்ன பண்ணிடுறாரு, ஏமாத்திடுவாரு, மனசு வர மாட்டேங்குது இவருக்கு, அப்படி என்று அர்த்தம் இல்லை. அதே போல சில தகப்பனுக்கு மனசு வருது, மறக்கவும் முடியல, எல்லாமே இருக்கு, ஆற்றல் இல்லை, அவங்களால செய்ய முடியல, அவங்களால கொடுக்க முடியல. அது போல இவர் இல்லை. இந்த 3 குறிப்பும் உங்க மனதில் ஆழமாக போவதாக. இவர் மறக்க மாட்டார், இவர் ஏமாற்ற மாட்டார், இவர் ஒருபோதும் இவர் மறக்கவும் போவதில்லை, ஏமாற்றவும் போவதில்லை. இன்னொரு காரியத்தை சொன்ன, என்ன சொன்ன, 3 காரியம் சொன்னல. 1 மறக்க மாட்டார், 2வது ஏமாற்ற மாட்டார், 3வது ஆற்றல். முடியல, என்னால் சக்தி இல்லை, எனக்கு சக்தி இல்லைங்க இதை செய்கிறதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பையன் அழுதுகினே போகிறான், ரோட்டில் 20 ரூபா ஐஸ்கிரீம், அதை கேட்குறான், உங்களால் வாங்கி கொடுத்துட முடியும். பக்கத்தில் ஒரு பெரிய வண்டி இருக்குது, ரொம்ப ஒரு சைக்கிளோ ஏதோ, அதை கேட்குறான். ஒன்று அல்லது ஒரு காரே கேட்குறான்ட்டு வைங்களேன். ஒரு கார் கேட்குறான், பார்த்தா BMW காரு, பா இந்த கார் வேணும்பா எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. எப்பா நம்மளுக்கெல்லாம் இது தகுதி இல்லைப்பான்ட்டு சொல்லிட்டு போயினே இருப்போம். நமக்கெல்லாம் எங்கே வாங்க முடியாது, தகுதி இல்லை. ஒன்று இப்படி சொல்லணும், இப்போ பொறுப்பா கடவுள் நமக்கு கொடுப்பாரு, அதுக்குன்ட்டு ஒரு நாட்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குதுல்ல. சைக்கிளில் போகிற ஒரு காலம் இருந்தது, இப்போ பைக்கில் போகிற ஒரு காலம் வந்தது, அப்புறம் காரில் போகிற ஒரு காலம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குதுல்ல, பொறுப்பா அப்படின்ட்டு.
ஆனால் நிறைய தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா அதெல்லாம் நம்மளுக்கு சக்தி இல்லைப்பா அப்படின்னோடனே அவனுக்கு மைண்ட் என்ன ஆகுது, நம்மளாலாம் செய்ய முடியாது, வாங்க முடியாது. ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர் உங்கள் தேவை உருவாகிறதுக்கு முன்பாகவே என்னென்ன தேவை என்பதை இவர் என்ன பண்றாரு, அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய தேவைகள் அத்தனையும் அறிந்திருக்கிறார். அப்ப நான் என்ன பண்ணோம், அந்த உறவுல வந்துடணும். ஆமென். என் தேவைக்காக நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன். இப்போ நன்றி சொல்ல வரேன், கடவுளுக்கு நன்றி சொல்றேன், கடவுளை தேட ஆரம்பிச்சிடுறேன். ஆமென். இப்போ நான் வந்து தேவைகளுக்காக அல்ல, இப்போ நான் கடவுளுடைய அவரை தேட ஆரம்பிச்சிடுறேன். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம். எடுத்து வாசிங்க சங்கீத புத்தகம் 34:10. அவர் சொல்றார் பாருங்க, அவரை தேடுகிறவர்களுக்கு சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்குமா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. ஆமென். அது வாசிங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படுவதில்லை. கையை தட்டுங்க. ஒரு நன்மை குறைப்படுவதில்லை. அப்ப என்ன பண்ணினோம், அந்த உறவுல வந்துடணும். ஆமென். நான் கடவுள்கிட்ட கேட்டேன், அவர் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் என்னை ஏமாற்ற மாட்டார், அவர் மறக்க மாட்டார், அவருக்கு சக்தி இல்லாத இல்லை, எல்லாவற்றையும் இல்லைன்னா உருவாக்கி கொடுப்பாராம். ஒன்று இல்லை, ஆபிரகாமுக்கு இல்லை, சாராளுக்கு கர்ப்பம் செத்து போயிடுச்சு, உருவாக்கிட்டாரு. ஒன்று இல்லை அப்படின்னா அவர் உருவாக்குவாரு. இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, வனாந்தரத்தில் வந்து வழியே இல்லை, பின்னாடி சாவு, பார்வோன் வந்துட்டான், முன்னாடி செங்கடல், வழியே இல்லை, என்ன பண்ணுறது, எல்லாம் புலம்புறாங்க, செத்துருவம் பொழுகுதுன்ட்டு. கடவுள் சொல்ற, நீ சாவ மாட்டேன், இதுக்காக உன்னை கொண்டு வந்தேன், இப்போ பாரு வழி இல்லைல்ல, நான் வழியை உண்டாக்குறேன். எங்கங்க, கடல்ல வழியை உண்டாக்குற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். கையை தட்டுங்க. ஹalleluya. ஏங்க கடல்லையே வழியை உண்டாக்குறாருன்னா உங்க பணத்துல ஒரு வழி உண்டாக்க மாட்டாரா, உங்க கர்ப்பத்தில் ஒரு வழியை உண்டாக்க மாட்டாரா, நம்முடைய தேவைகளில் ஒரு வழி உண்டாக்க மாட்டாரா, நம்முடைய சரீரத்தில் அற்புதங்களை செய்ய மாட்டாரா? அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் முடியும். அப்ப இந்த உறவுல வந்துடணும். கர்த்தர்கிட்ட கேட்டேன், இனி சும்மா நான் அதையே அஞ்சாணிகள் போல நான் அதையே கேட்டு கொண்டு இருக்க போறது இல்லை, கடவுளுக்கு நன்றி சொல்ல போறேன், கடவுளுடைய உறவுல வந்துடுறேன். ஏன்னா சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், நான் தேவனை தேடுகிறவனாக மாற போறேன். சிலர் என்ன தெரியுமா, எங்கங்க தேவைகளே சந்திக்கப்படு, கடவுளே தேடுறது எனக்கு வெறுப்பாகுது. சிலருடைய ஸ்டேட்மெண்ட்டு என் காதில் வருது அப்படியே. ஆமென். ஹல்லேலூயா. ஊழியராக இருக்கிறதுனால சிலர் வருது ஸ்டேட்மெண்ட்டு காதில் வருது, கடவுளை தேடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஏன், எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ தேவை இருக்குது. அதான் சொல்கிறாரு, நீ அவருக்கு சமூகத்தில் வந்து தேவைக்காக கேட்டல, கடவுள் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிரு, கடவுளை தேட ஆரம்பிச்சிரு. இங்கே இவரை தேட 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 அங்கே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இதுதான் ரகசியமே. இதுதான் நம்ம என்ன பண்ணிடுறோம், இதில் பேக் வாங்கிடுறோம். எங்கங்க வரமாட்டேங்குது, எதுவும் நடக்க மாட்டேங்குது, எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கினே பேக் வாங்கிறதுனால நடக்கிறது கூட ஸ்டாப் ஆகிடுது. ஆனால் நம்ம அவரை தேடுற காரியத்தில் குறை வைக்காமல், என்னுடைய தேவை எவ்வளவு பெருசா இருந்தாலும் நான் அவரை தேடுற காரியத்தில் குறை இல்லாம நான் பாட்டு அவரை தேட 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 என்ன நடக்குதுன்னா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியா இருக்குமா, கர்த்தரை தேடுகிற நமக்கோ ஒரு நன்மை குறைப்படாத என்னுடைய தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படுகிறது. ஏன் இதே அதிகாரத்தில் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம், 26 25. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன் உடைய பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா. எனக்கு தெரியும் உனக்கு ஆகாரம் தேவை, உடை தேவை. ஆகாரம்னா வேற சாப்பாடு ஒண்டி நினைக்காதீங்க,
மனுஷனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை குறித்து சொல்றார். ஆகாரம் என்றால் அதுதான். எனக்கு வேண்டிய இந்த உலகத்தில் எனக்கு என்னென்ன தேவையோ, ஆமென், எனக்கு வசதி தேவை, வீடு தேவை, அப்புறம் என்ன தேவை, டிவி தேவை, ஃப்ரிட்ஜு தேவை. இப்படி சொன்னால் டக்குன்னு புரிஞ்சிடும் நம்மளுக்கு. இதெல்லாம் தேவையா இல்லையா? வானானா விட்டுருங்க. டிவி தேவையா இல்லையா? ஹல்லேலூயா. சினிமா படம் பார்க்குறதுக்காக இல்லை, நிறைய நல்ல மெசேஜ்லாம் வருது. ஆமென். ஃப்ரிட்ஜு தேவை. ஃப்ரிட்ஜு தேவையா? ஒரு நாள் ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா தெரியும். ஆமென், எவ்வளோ கஷ்டமாகுது. பக்கத்து வீட்டில் மாவு வைக்க போனால் அவங்க சொல்லுவாங்க, இடம் இல்லைங்க, எங்களுதே நிரம்பி இருக்குது, இடம் இல்லை. ஆமென். அது தேவை, எல்லாம் உனக்கு தேவை. அதுதான் சொல்ற, எண்ணத்தை உண்போம் எண்ணத்து குடிப்போம் என்று இதுக்காகவே கவலைப்பட்டு கொண்டிருக்காத. அடுத்தது சொல்ற, ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளே உங்கள் பரமபிதா என்ன பண்றார்? பிழை பூட்டுகிறார்னா தேவைகளை சந்திக்கிறார் என்ற அர்த்தம். பிழை பூட்டுகிறார்னா என்ன அர்த்தம்? அது தேவையை சந்திக்கிறாரு. அதுக்கு ஒரு வேலையும் இல்லை பறவைகளுக்கு. அதுக்கு விதைக்கிறதா அறுக்கிறதா? விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. ஆனால் அது தேவைகளை சந்திக்கிறார். பாருங்க, வேதத்தில் கூப்பிடுகிற காகைகளுக்கு தேவன் தேவைகளை சந்திக்கிறார். திமிங்கலம் எவ்வளோ பெருசு, அது எவ்வளோ பெரிய சாப்பாடு வேணும்? வசனம் சொல்லுது, திமிங்கலம் எவ்வளோ பெருசு. கடலில் வாழ்கிற உயிரினங்கள், பெரிய பெரிய உயிரினங்கள்லாம் இருக்குது கடலில். திமிங்கலம் எவ்வளோ பெரியது. அது ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணதான், கடவுள் எனக்கு சாப்பாடு கொடுப்பாருன்ட்டு ஆண்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்குதான். கடவுள் என்னை உண்டாக்கினார், தேவன் என்னை உண்டாக்கினார், அப்போ என் வயிறை வெறுமையாக்க மாட்டாருன்ட்டு ஆண்டு திறந்துன்னு கடவுளை பார்த்துன்னு இருக்குதான். ஏற்ற வேலையில் கடவுள் அதுக்கு ஒரு சாப்பாடை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு பெரிய மீனை கொடுக்கும் போது உனக்கு ஒரு சிறிய மீனை கொடுக்க மாட்டாரா? வஞ்சிரம் மீனை. ஆமென். அதுக்கு கடவுள் எவ்வளோ அற்புதமானவர் பாருங்க. ஆமென். அதுக்கு எவ்வளோ தேவைகளை சந்திக்கிறா. அது கடவுள்கிட்ட பார்க்கும் போது அவர் முகத்தை திருப்பிட்டார்னா மாண்டு போவோமா? அதையும் சொல். கடவுளை நோக்கி தேவைக்காக பார்க்கும் போது திமிங்கலம் அவர் முகத்தை அப்படி திருப்பிட்டார்னா செத்து போவோம். அப்போ யோசனை பண்ணி பாருங்க, திமிங்கலத்துக்கு அப்படின்னா நம்ம கடவுளை நோக்கி பார்க்குறோம, அவர் கடவுளை அப்படி திருப்பிட்டாருன்னா நோ அப்படின்ட்டு சொல்லிட்டாருன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? திமிங்கலம் மேலேயே அவ்வளோ அக்கறையாக இருக்கிற கர்த்தர் அவருடைய சாயலால் உருவாக்கப்பட்ட நம்ம மேலே அதை காட்டிலும் அக்கறை உள்ள. அப்போ இந்த எண்ணம் தான் வேணும். சொல்கிறார் பாரு, என்ன சொல்கிறாரு? ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளே உங்களை பரமபிதா பிழை பூட்டுகிறார்னா தேவைகளை சந்திக்கிறார். அடுத்தது, ஆமா, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஆமென். கவலைப்படுகிறதுனால ஆயுசு நாட்கள் கூட முடியாது என்று சொல்றார். அவ கவலையை விட்டு கடவுள் என் தேவையை சந்திப்பார் என்று நினைச்சு அவரை தேட ஆரம்பிச்சுன்றாரு. ஆமென். நான் சொல்றேன், இதை பார்க்குறவங்க வந்திருக்கிறவங்க சொல்றேன், உங்களுக்கு எத்தனை லட்சமாக இருக்கட்டும், என்ன சுகமாக இருக்கட்டும், உங்கள் லைஃப்பில் எதுவாக இருக்கட்டும், கடவுளை தேடுற காரியத்தில் நீங்கள் குறைப்படும் போது தான் எல்லாத்துலேயும் குறை உண்டாகுது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். என்ன இப்படி பாஸ்டர் இது பிரசங்கம் பண்ணுறா, இது கரெக்டா அப்படி என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அநேக வசனத்தை கொடுக்க முடியும். நீங்கள் கடவுள் காரியத்தில், நீங்கள் தேடுற காரியத்தில், அவருக்கு நன்றி சொல்கிற காரியத்தில் நீங்கள் குறைப்படும் போது தான் எல்லாவற்றிலும் குறைப்பட முடியும். அதனால தான் மிகப்பெரிய மனிதன் தாவீது சொல்கிறாரு, காட்டில் இருக்கிற சிங்கம் கூட குறைப்படம்பா, நான் அவரை தேடுறனால எனக்கு ஒரு போதும் குறைப்படாது. இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணுறாருங்க, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாத,
நீ இது கவலைப்பட்டு அப்படியே நினைச்சு கொண்டு இருக்காத, நீ என்ன பண்ணோன்ட்டு சொல்றார் பார். உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, காட்டு புஷ்பம் அப்படின்னா அந்த பூக்களை எப்படி வளருது பாரு. அதுக்கே கலராக கொடுத்தேன். உனக்கு ஒரு 4 கலர் கொடுக்க மாட்டேன்னா, பச்சை, அப்புறம் என்னது, மஞ்சள், கருப்பு, 4 சேரீ உனக்கு கொடுக்க மாட்டானாமா. அதான் அர்த்தம். இந்த மொழிபெயர்ப்பில் நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். அதான் அர்த்தம். 4 சேரீ உனக்கு கொடுக்க மாட்டானா, 4 ஷர்ட் உனக்கு கொடுக்க மாட்டானா, கலர் கலராக கொடுக்க மாட்டானா. ஆமே, எது முக்கியம்? நீ துணி 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 அதுன்ட்டு இல்லை, கடவுள் கடவுள் கடவுள்ன்ட்டு பாட்டுனா உனக்கு கலர் கலராக வந்துக்கினே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து சொல்றார், ஏனென்றால் சாலமோன் முதலாய் தன் சர்வ எதுக்கு ஒப்பிட்டு சொல்றார் பாருங்க. சாலமோனு கூட தன்னுடைய மகிமையில ராஜாவாக விற்றிருக்கும் போது இந்த பூவை போல அவன் உடுத்தினது இல்லையா. ஒரு நாள் வாழ்வுக்காக பூவுக்கு கலர் கொடுக்கிறது, அவர் கலரை கொடுக்கிறது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஒவ்வொரு பூக்கும் ஒரு கலர் இருக்கு. ஆமென். ரோஜா, மல்லி, சாமந்தி, அப்புறம் வேற என்னது, டிசம்பர், ஒரு பூ பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வேற நிறைய இருக்குதுல்ல, என்னது, தாழம்பூ, தாமரை, ஜாதி மல்லி, அந்த மல்லி, இந்த மல்லி, ஏகப்பட்ட பூ. அதுக்கெல்லாம் ஒரே மாதிரியா எல்லாருக்கும் ஒரே கலர் இருக்குது. தாமரை இருக்குது, அதே கலர் மாதிரி எல்லாருக்கும் இருக்குது. மல்லி இருக்குது, அதே கலர் ஒயிட்டாக ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குதா? இல்லை. தாமரைனா அதுக்கு ஒரு கலரு, மல்லினா அதுக்கு ஒரு கலரு, அப்புறம் கனகாம்பரம், டிசம்பரு, ஜனவரி, பிப்ரவரின்ட்டு அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு கலரு. அதான் சொல்கிறாரு பாரு, சாலமோன் கூட அப்படி கலர் கலராக உடுத்தினதில்லை. ஒரு நாள் வாழ்வு, இந்த பூ ஒரே நாள் தான் வாழ்வு. அது காலையில் பூத்து மாலையில் அழிந்து போகிறதுக்காகவே அந்த கலர் கொடுக்குறேன்னா, நீ என்றென்றைக்கு என் கூட வாழ போறிய, இந்த உலகத்தில் நீ மரிச்சாலும் என் கூட நீ வாழ போறிய, அப்போ உனக்கு நான் எப்படி உடுத்துவேன்? கையை தட்டுங்க நல்லா, ஹல்லேலூயா. உனக்கு உண்மையாகவே உனக்கு வேண்டியதை செய்வேன். அடுத்த வசனம் வாசிங்க. அற்ப விசுவாசிகளே, அதான் சொன்ன பார்த்தீங்களா, நான் ஒரு நாள் வாழ்வுக்காக அந்த பூக்கு அவ்வளோ கலர் உடுத்தி இருக்கிறார். சாலமோன் ராஜா கூட அப்படி கலர் கலராக உடுத்தினது இல்லை அவன் ராஜாவாக இருக்கும் போது. இங்க சொல்றார், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது உங்கள் தேவைகளை சந்திப்பது அதிக 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 நிச்சயம் அல்லவா? தான் அர்த்தம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். மறுபடியும் இது ரிப்பீட் பண்றார் பாருங்க. மறுபடியும் சொல்றாரு. அங்க அந்த வசனத்தில் படிச்சல நம்ம 8:6 அப்படியே தொடர்ந்து மறுபடியும் சொல்றாரு, அஞ்ஞானிகள் இவைகளாம் தேடுகிறாங்க. அவங்களுக்கு அது இது பணம், அது இது, அவங்க கடவுளை தேட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை இது, உணவுக்காக நான் வாழ்றேன், பணத்துக்காக நான் வாழ்றேன், அதுக்காக வாழ்றேன், இதுக்காக வாழ்றேன். கடவுளை அவங்க தேட மாட்டாங்க. அதுக்காக தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அழிய போறாங்க அவங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. அதான் சொல்றாரு, அஞ்ஞானிகள் இவைகள்லாம் நாடி தேடுகிறார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறாரு. மறுபடியும் அதை சொல்றாரு, இவையெல்லாம் உனக்கு தேவைன்ட்டு எனக்கு தெரியும், உனக்கு என்னென்ன கலர் பிடிக்கும்ன்ட்டு எனக்கு தெரியும், நீ எப்படி வாழணும் என்று எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அடுத்தது சொல்கிறாரு, இதை தேடாத, எதை தேடாத, பணத்தையோ அதையோ இதைய தேடாத, நீ முதலாவது
ஃபர்ஸ்ட் அதான் சொல்றேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது அப்படின்னா நாங்க கடவுளை தேடினா எல்லாம் நடக்குமா? கடவுளை தேடினா எல்லாம் நடக்குமா? நான் சொல்ல, கடவுளே சொல்லியிருக்கிறாரு. நான் சொன்னால் நம்பாதீங்க, கடவுள் சொன்னால் நம்புங்க. நாங்கள் வேதத்தில் இருக்கிறத கடவுள் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. இதை சொல்லி அதை பேசுகிறோம். ஆமென். அதை வெளிக்காட்டி பேசுகிறோம். மறைப்பொருளை எங்களுக்கு வேண்டிய அபிஷேகம் அப்பேற்பட்ட அபிஷேகம். இதில் இருக்கிற காரியத்தை எடுத்து என்ன பண்ணுறோம், கடவுள் அப்பேற்பட்ட கிருபையை கொடுத்துட்டு எடுத்து வெளிப்படுத்தி காட்டுறோம். அப்போ என்ன, கடவுளே சொல்கிறாரு எதை தேடணும் அப்படின்ட்டு. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்களுக்கு உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கையை தட்டுங்க, ஹல்லேலூயா. கூட கொடுக்கப்படுமா? அப்போ என்ன, என் தேவைகளுக்காக நான் எப்படி ஜெபம் பண்ணுவது? கடவுள்கிட்ட கேட்டேன், அஞ்சாணிகள் போல ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன், எனக்கு என்னென்ன தேவைன்ட்டு அவருக்கு தெரியும். இப்போ நான் அவரோட உறவாட போகிறேன். எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிற மெசேஜ்? ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு மேலே எப்படி தெளிவாக சொல்லுறதுன்னு தெரியல. ஆமென், ஸ்தோத்திரம். அதான் ஒரு விசுவாசி நம்ம சபையில் ஒரு விசுவாசி சொன்னாங்க, பாஸ்டர் நல்லா விளக்கி பேசுகிறீங்க. அவங்க சொன்னது, நம்ம சபையில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா விளக்கி பேசுகிறோம். அவங்க வீட்டில் பேசிப்பாங்களாம், இவர் ஒண்டி பாஸ்டர் ஆகலன்னா என்ன ஆயிருப்பாராம். அவங்க சொல்லுறது, நான் சொல்லலை, இது என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க சொல்லுறது, இவர் ஒண்டி பாஸ்டர் ஆகல கண்டிப்பாக ஹெட் மாஸ்டர் ஆகிருப்பாராம். அவங்க சொல்ல, நான் தான் நினச்சிக்கினேன், நானே ஒரு ஜீரோ. அதாவது இப்படி சொல்லுறது, அவங்க வீட்டில் பேசிப்பாங்க, உங்களுக்கு மெசேஜ் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்ட்டு அவங்க பேசிக்கிறாங்க. ஆமே, ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறேன், புதுசாக வருவங்களுக்கே அவ்வளோ தெளிவாக எடுத்து சொல்லும் போது புரிஞ்சுது. ஆமே, இப்போ நமக்கு அது புரியணும். அப்போ இந்த மைண்டை இங்கே வச்சா தான் புரியும். ஆண்டவர் சொல்கிறார்ல, இங்கே வந்து சிந்தை எங்கேயோ இருக்கும். ஆமென், அப்படி இருக்க கூடாது. அதான் சொல்கிறாரு, உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அவர் என்ன பண்ணுறாரு, அறிந்திருக்கிறார். ஆமென், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாராம், நீ அவரை தேட தேட இது உங்களுக்கு கூட கூட்டி கொண்டே இருக்கும். எல்லாமே கூடும், சுகம் கூடும், பலன் கூடும், பணம் கூடும், சமாதானம் கூடும், அற்புதங்கள் கூடும், எல்லாமே கூட கூட கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, அவரை தேடுங்க. ஆமென். உணவை தேட சொல்ல, அதை தேட சொல்ல, இவரை தேடுங்க. இவரை தேட தேட பாருங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, அவரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவரை தேடுறவங்களுக்குள்ள ஒரு பவர் வருது, அவரை தேடுகிறவங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் வருது, அவரை தேடுகிறவங்களுக்குள்ள கடவுளுடைய நன்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதான் சொல்ற, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். உடனே சொல்லுவாங்களா, அப்போ நாளைக்கு என்னங்க பண்ணுறது, கடவுளை போனால் நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கள் ஃபேமிலி என்ன ஆகுறது, எங்கள் பிள்ளைங்க என்ன ஆகுறது, அதையும் சொல்லிடுறாருங்க. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நாளைக்காக நீ கவலைப்படாத, நாள் தான் அது கவலைப்பட்டோம். ஹல்லேலூயா. நான் கடவுளை தேட போகிறேன், நான் கவலை இல்லாத வாழ போகிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், அவர் என்னை ஏமாற்ற மாட்டார், அவருக்கு சக்தி இல்லாத இல்லை, அவர் மறக்க மாட்டார். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என் தேவைகளுக்காக அவர் எல்லாமே அறிந்திருக்கிறார் என்று அவரை தேட தேட என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். நாளைக்கு என்ன நடக்க போகிறது நான் கவலைப்பட போகிறது இல்லை. நாளைக்கு கைவிடப்பட போகிறோம், அதுவாக இதுவாகிடுமா, எதுவும் நடக்க போகிறதில்ல, நம்ம நல்லா தான் இருக்க போகிறோம். கையை தட்டுங்க, நல்லா தான் இருக்க போகிறோம். அவரை தேடுகிறவர் நாளைக்காக கவலைப்படாதுங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். இந்த நாள்லே பெரிய தேவைகள் இருக்குது, இதை விட்டு நாளைக்காக ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போகிறதோ, சிலர்லாம் பார்த்தீங்களா இப்பயே வருத்தப்படுவாங்க.
ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்பயே கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் வரவே இல்லைங்க, ஒரு வாரம் இன்னும் நடக்க போகுதுன்ட்டு தெரியாது. அதுதான் சொல்கிறாரு, அதுக்காகலாம் கவலைப்படாத, உன்னை பெஸ்ட்டாக நடத்துவேன், சிறப்பாக நடத்துவேன், உன் தேவைகளை நான் என்ன பண்ணுவேன், சந்திப்பேன், உனக்கு அற்புதங்களை செய்வேன், நன்மைகளை செய்வேன், உனக்கு வேண்டியவைகள் அத்தனையும் நான் சந்திக்க போதுமானவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இதன் பேர் நம்புறீங்க. அப்போ என்ன பண்ணோன்ற தேவைகளுக்காக ஒரு குறிப்பு தான் சொன்னேன், இன்னும் இருக்குது, நேரம் நமக்கு இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். சொல்ல மனசு இருக்குது, ஆனால் நேரம் தான் என்ன பண்ணல, இல்லை. அப்போ என்ன, தேவைகளை நீங்கள் மறந்துடுங்க. கடவுள்கிட்ட சொல்லிட்டீங்களா, அதையே நினச்சி புலம்பாதீங்க. அண்ணால் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்ட்டு பாருங்கள். குழந்தை எனக்கு இல்லைன்ட்டு அதை மறக்கும் போது கடவுள் டக்குன்ட்டு கர்ப்பத்தை திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே என்ன சாப்பிடுவோன்ட்டு அதை மறந்துட்டு கடவுளை தேடும் போது டக்குன்ட்டு கூட நிறைய இருக்குது. ஆமென். அப்போ அப்படி போய் கொண்டு இருக்கும்போது அவரை தேடுகிறவர்களுக்கு, அதான் தாவீது சொல்கிறார், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபட போதில்லை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இந்த மாலை வேளையில் கடவுளுடைய வார்த்தையை தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எது தேவையோ அதுக்காகவே கவலைப்பட்டுக்கினே இருந்தீங்கன்னா நாளாக நீங்கள் கஷ்டம். ஆமென். அப்போ கடவுள் இருக்கிறாரு, அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு ஒரு குண்டு ஊசி தேவைன்ட்டு கூட அவருக்கு தெரியும். ஏன்னா சில திருமணத்திலலாம் சீதனெல்லாம் கொடுக்கும்போது குண்டு ஊசியை கண்ணாடியை மறக்கவும் மாட்டாங்க. நம்ம ஊரில் பார்த்துக்கிறீங்களா? நம்ம சர்ச்சில் நம்ம சபையில் ஒருத்தருக்கு மேரேஜ் பண்ணும்போது, ஒருத்தவங்களுக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, இப்போ அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. அவங்க தாயார் பெற்றோர் ஜெபமானம் கூப்பிட்டாங்க. அந்த பொருள் கொடுக்கும்போது பார்த்தா சீப்பு, கண்ணாடி, ஊசி, ஏசி, அது இது எல்லாமே ஒன்றை விடாமல் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கிறேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஓ இதெல்லாம் கொடுப்பாங்களோ. அப்போ தான் நான் நினச்சேன், இவங்களே இவ்வளோ மறக்காமல் கொடுக்கும்போது நம்ம அப்பா எப்படி. அங்கே தான் சொல்கிறாரு, ஹல்லேலூயா, குண்டு ஊசி தேவைப்பட்டால் கூட கரெக்டாக உனக்கு வாங்கி கொடுத்துருவார், கவலைப்படாதீங்க. ஆமென். அதையே வாங்கி கொடுக்குறார, மற்ற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அதோடைய அர்த்தம் என்ன, மறக்காமல் அந்த சின்ன விஷயத்திலே அவ்வளோ அக்கறையாக செய்கிறாரு. உங்களுக்கு எல்லாத்தையும் அவர் கொடுப்பார், உங்களுக்கு தேவையை சந்திப்பார். ஆமென். அடுத்த வாரம் தொடருமோ இது. ஹல்லேலூயா. ஒரு குறிப்பு தான் பார்த்துருக்குறோம். ஆமென். என்ன குறிப்பு பார்த்துருக்கணும் சொல்லுங்கள். என்ன, எப்படி சந்திப்பார்? ஆமென். தேவைகள் என்ன அறிந்திருக்கணும், அவருக்கு தெரியும். என் தேவை உருவாக்குறது முன்பாகவே அவர் என்னது என்று அறிந்திருக்கிறார். அப்போ நான் என்ன பண்ணோம், கவலை பண்ணோமா, கலங்கணுமா, சொன்னதையே திருப்பி ஆண்டவரை போர் அடிக்க வைக்கணுமா? ஹல்லேலூயா. நான் பாட்டுன்னு நன்றி சொல்லி கடவுளை தேட ஆரம்பிச்சிட போகிறேன், கடவுளோடு உறவாட போகிறேன். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை காட்டிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை காட்டிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, அவரை ஆராதிப்போம், ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரை வெட்கத்தின் விளம்புக்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தேரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெட்கத்தின் விளம்பிற்கு சென்றும்
என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். கையத்தடி சொல்லாமா? ஆராதிப்பேன் உரபல சந்தரோ ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். கோணலை நேராக மாற்றேன், பள்ளத்தை மேடாக்கினேன். திறக்காத கதவுகள் எல்லாம் உன் கிருபையால் திறந்திட்டதே. இந்த வார்த்தையை சொல்லுங்க. கோணலை நேராக அவரால் எல்லாம் முடியும். மேடாக்கினீரே, திறக்காத கதவுகள் எல்லாம் உன் கிருபையால் திறந்திட்டதே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலைகள் காட்டிலும் என் இரட்சகர் பெரியவரே. உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை தேவைகளை ஏற்படுத்தும் முன்பாகவே அறிந்திருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் அவரை ஆராதிங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க, அவரை தேடுங்க. இந்த பாடலுடைய அர்த்தமே அதுதான். அவரை தேடுகிறவர்கள் தேவைகளை பார்க்கலாம் கர்த்தர் பெரியவராக இருக்கிறாரு. நீங்கள் பாட்டுனா அவரை ஆராதிக்க ஆராதிக்க கடவுளுடைய அற்புதத்தை பார்ப்பீங்க. அப்போ அந்த நல்ல மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம், எங்களோட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக தேவைகள் இருக்கலாம், எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படுவதாக. இந்த பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருத்தரே தேவைகளை சந்திங்க. யெகோவா ஈரே நாமமுடையவர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க, குறையெல்லாம் நிறைவாக மாற்றுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.